ஓகேவா? இப்ப இந்த லீவ் சீக்வென்ஸ நம்ம எப்படி குடுக்க போறோம்னா, எங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, லீவ் சீக்வென்ஸ் இந்த இடத்துல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இங்க ஒரு லீவ் சீக்வென்ஸ், அடுத்து இங்க 1, இங்க 1 அப்படியே இங்க சுத்தி வந்து இங்க முடிக்கும்போதும் கரெக்ட்டா இப்படி முடிக்கணும். அப்ப முடிக்கும்போது ஸ்டோன் வந்து உங்களுக்கு நடுவுல அவ தலைகீழ வச்சிருப்பீங்க திலகம் ஸ்டோன. நடுவுல வச்சுட்டு சுத்தி வந்து நீங்க லீவ் சீக்வென்ஸ் வித் டியூப் பீடோ, இல்ல சுகர் பீடோ, இல்ல கட் பீடோ குடுக்கும்போது, அது வந்து உங்களுக்கு பீகாக்கோட ஃபெதர் மாதிரி அழகா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? கண்டிப்பா வந்து இந்த ஸ்டோன் திலகம் ஸ்டோன் நீங்க யூஸ் பண்ணும்போது பீகாக்கோட ஃபெதர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ லீஃப் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லையா நான் இத சுத்தி வெறும் ஒர்க் தான் குடுக்க போறேன் அப்டின்னா, அழகா லோரியல் குடுத்துட்டு வரலாம். ஏன்னா லோரியல்லயே உங்களுக்கு ஹேங்கிங் மாரி இருக்கு இல்லையா? சோ ஒரு லோரியலா குடுத்துட்டு வாங்க. ஒரு லோரியலே போதும். ஏன்னா ஸ்டோனோட ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு 1/2 ஒரு 2 பாயிண்டாவது இருக்கும். ஓகேங்களா? 2 பாயிண்ட் இருக்கும்போது, அழகா இந்த இடத்துல லோரியல் குடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி லோரியல் குடுக்கும்போது, ஒண்ணு ஒண்ணும் பக்கத்துல குடுக்கும்போது, அத சுத்தி அப்படியே மணி மாரி வந்துட்டே இருக்கும்.